வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரீ டேசல்ஸ், சாரியில் மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக்கில் தொங்க விடுற மாதிரி ஒரு சின்ன டேசல்ஸ் வந்து த்ரெட்டை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இது வந்து காட்டன் த்ரெட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஆனால் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். என்னென்ன மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாட்டின் ரிப்பன் டை பண்ணுறதுக்காக இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மிஷினுக்கு யூஸ் பண்ணுற காட்டன் த்ரெட்டு. 2 கலரில் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பிளேடு ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக சீப் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற பேலன்ஸ் த்ரெட்டெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். இதானா பிளேடு யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் பிளேடை வெளியில் எடுக்கலை, இப்படியே மடிச்சுட்டு இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ப்புங்கிறதால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா எல்லா த்ரெட்டும் கட் ஆகிடுதான்னு பார்த்துக்கணும். இது நான் இப்போ டபுள் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர். நீங்கள் வந்து சிங்கிள் கலர்லேயும் இதை நம்ம பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம ட்ரெஸ் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். இதை நம்ம சீவிட்டு, அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கட்டுறதுக்காக நம்ம வைக்க போகிறோம். இதை பாருங்கள், கையிலையே நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கொண்டு போய் வைப்போம். அந்த டைமில் ஓப்பன் ஆகலைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம திரும்ப இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? நம்ம ஃபுல் த்ரெட்டையும் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இப்படி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் த்ரெட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி கீழே வச்சுட்டு இதை எடுத்து பார்க்குறேன். அந்த மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் ஃபுல்லாகவே கட்டாக இருந்தால் கூட நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ப்ரொசீஜர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஒன்றுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த த்ரெட்டு எப்படி வைண்டாக இருக்கோ அதை அப்படியே சென்டரில் கட் பண்ணிவிட்டு, சென்டரில் தான் கட்டுவோம், அதனால் இதை நான் இப்படி வச்சிடுறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ளூவையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டபுள் ஷேடில் நான் பண்ணுறதால அதே மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே அடுத்து வரேன். பிளேடுங்கிறதால நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை, ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதையும் ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போ பிளேடோட வேலை முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம அப்படியே கையில் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த த்ரெட்டை எடுத்துட்டு டை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு நல்லா சென்டரில் மட்டும் வரா மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. இப்போ 2 நாட் போட்டுட்டு எவ்வளோ தூரம் நமக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பிளேட் வச்சுருக்கிறதால பிளேட்லேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா சீப் வச்சு இப்படி ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லா இதை கீழே வச்சு இந்த சீப் வந்து நம்ம அதுக்கு தான் நல்லா ஃபுல்லாக சீவி விட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நூல் சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக தான் சுற்றி இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி சீவி விடும்போது மட்டும்தான் அந்த டேசல்ஸோட ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதோ பாருங்கள், நூல் இப்படி மாறி மாறி இருக்குங்களா? இப்போ நான் இதை சீவினோடனே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மாறிடுச்சு. பிசுறு இருக்கிறது எல்லாமே வந்துடும்.
ஆக்சுவலி பொசிஷன் நமக்கு இப்படி தான் வரும். அதனால் இந்த பொசிஷனை நான் வச்சுட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிம் பண்ணுவோம் நம்ம. இப்போ இது அப் அண்ட் டவுனாக தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லாத்துலேயுமே, ஃப்ராக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம கடையிலே வாங்காமல் நம்மளே செய்யும்போது எக்கனாமிக்கலி நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நல்லா சீவியாச்சுங்களா. இதுக்கப்புறமா இந்த ட்ரிம்மர் வச்சு இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் எக்ஸஸ் எல்லாத்தையுமே இப்படி நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்படி சீவினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் கலருங்கிறதால இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அழகாக இருக்கும். இப்போ இதை வச்சு ஊசி நூல் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பாருங்கள், டபுள் ஷேடில் டபுள் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். மேட்சிங் கலர் போடும்போது நான் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேட்சிங் த்ரெட்டு போடும்போது இந்த கலருமே உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தின்னான ரிப்பன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்லீவ்லலாம் கூட இப்போ தொங்க விட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வச்சு ஹேண்ட் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.